நம்ம தனுஷ் அவர்களுக்கு எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகிருது. ரீசெண்டாக வாத்தி திரைப்படத்தில் ஒரு நல்ல டீச்சராக நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் திருச்சிற்றம்பலம் படத்தில் ஒரு பக்கத்து வீட்டு பையனாட்டு ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா திரைப்படத்தில் ஒரு தரமான கேப்டனாக பார்த்து நடிச்சிருக்காரு. எஸ், கேப்டன் அமெரிக்கா திரைப்படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருந்தது, படத்தை நல்லா ப்ளஸ் இருந்துச்சு, நல்லா மைனஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு மேலே வந்திருக்கிற நண்பர்களுக்கு வணக்கம். சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ரிவ்யூஸ், ட்ரெய்லர், சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேப்டன் அமெரிக்கா படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா நமக்கு சுதந்திரம் கிடைக்க முன்னாடி நடக்கிற மாதிரியான ஒரு கதை. அப்போ பார்த்தீங்கன்னா முன்னோர்கள்லாம் வந்துட்டு ஒரு கோயிலில் ஒரு பொருளை வந்து ஒளிச்சு வச்சிடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் அடிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த வெள்ளைக்காரங்க மேலே ரொம்ப கோவம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனியான கதை இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வெள்ளைக்காரங்களை கொண்டுட்டு எப்படி வந்து அந்த மக்களை காப்பாற்றினாரு அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. இந்த திரைப்படத்தில் எக்கச்சக்கமான கூஸ் பம்ப் சீன்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ எல்லா படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் ஃபீல் ஆனது பார்த்தீங்கன்னா படத்துடைய பிஜிஎம் தான். நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் எந்த அளவுக்கு தரமா போட முடியுமோ அந்த மாதிரி போட்டிருந்தாரு. மியூசிக்கை பார்த்தீங்கன்னா குறை சொல்ற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் பிஜிஎம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த ஃபைட் சீனுக்கு அப்புறம் கூஸ் பம்ப் சீன்லாம் வரும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருந்த கேஸ்ட்லாம் தான் நம்ம தனுஷ் அவர்களாக இருக்கட்டும், பிரியங்கா மோகனா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க படத்தில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லலாம். இப்போலாம் எந்த ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டாலும் ஹீரோ ஹீரோயின் அப்புறம் இன்னும் 2 3 பேர் அப்புறம் காட்டவே மாட்டாங்க. ஆனால் ஒரு திரைப்படத்தில் நல்லாவே எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. ஸோ அதை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தில் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ்லாம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த சீனுக்குலாம் தேட்டரே பார்த்தீங்கன்னா கிளியர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தில் இந்த திரைப்படத்தோட டேரக்டரான நம்ம அருண் மாதேஸ்வரன் அவர்கள் தான். அவரோட முந்தைய படங்களுக்கும் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. டோட்டலி ரைட்டிங் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி படமும் பார்த்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நம்ம சொல்லியிருந்தோம் படத்தில் இந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப பேச்சு போல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் படத்தில் ஃபைட் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வெட்டுறது குத்துறதுலாம் அப்படியே ரியலாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தில் கிளைமேக்ஸ் பார்த்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் பண்ண வேணாம், ஒரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஓவரால் படத்தில் இருந்த ப்ளஸ் பாயிண்ட்லாம் பார்த்துட்டோம். அடுத்து நெகட்டிவிட்டிலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவிட்டின்னு ஃபீல் ஆனது பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி கூஸ் பம்ப் சீன் இருக்குது. ஆனால் அந்த கூஸ் பம்ப் சீன் வரதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்பவே லேக் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனாலே நிறைய பேருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காத மாதிரி திரைப்படம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பெல்லாம் எந்த ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த லேக் அப்படிங்கிற ஒரு விஷயம்னாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படமே இதாக இல்லை. ஒரு நல்ல கதை இருந்தாலும் இந்த லேக் இல்லாமல் எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான திரைப்படத்தை நம்ம பார்த்துட்டு அந்த கன் சீன்ஸ்லாம் அதே பார்த்துன்னு அந்த திரைப்படத்தில் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நடக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த கன் சீனே பார்த்த மாதிரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர்ல கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இங்கிலீஷில் இந்த இங்கிலீஷ் கேங்கெல்லாம் போட்டிருக்கவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ராஜாக்கள் காலத்தில் போட்டிருந்தாங்கல்ல அவங்களும் இன்னும் கொஞ்சம் மாற்றி இன்னும் தெரிஞ்சவங்க யாராச்சும் போட்டிருக்கலாம். அந்த கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இன்னும் தெரிஞ்ச முகமங்கள்லாம் போட்டிருந்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் எங்கே கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க. ஸோ ஓவரால் இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல கூஸ் சீனோட நல்ல ஆக்ஷன் பேக்கோட திரைப்படமாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளேயோட லேக்னால நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடல்ட் கண்டனத்துக்கிட்ட அந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இந்த ரத்தம் தைக்கிற மாதிரி காட்சிகளும் நிறையாவே தவிர்த்து இருந்திருக்காங்க. ஸோ யூஎஸ் சர்டிஃபிகேட் தான் கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். இருந்தாலும் யங்ஸ்டர்ஸாக ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கேப்டன் அமெரிக்கா திரைப்படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் எதாவது கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த மறக்காம சிங்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்க அதுக்கும் இந்த வீடியோ உங்களின் நான்